வெல்கம் டு என் உலகம் என் வீடு. கொஞ்ச நாளாக ரெகுலராக வீடியோ போட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்னதாக ஒரு வீட்டிலையே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. இனி முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக என்னோடய ரொட்டீன் வீடியோவையும் போட ட்ரை பண்ணுறேன். இன்னையிலேருந்து நான் பொங்கல் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி எல்லாருமே க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, தனியாக ஒவ்வொருத்தரும் க்ளீன் பண்ணிவிட்டு ஹெவியாக ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே டயர்டாக ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்க்கும் சரி, நம்ம இதே க்ளீனிங் ஒர்க்கை நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்களும் செய்கிறாங்களே அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்தா மோட்டிவேட் ஆகி க்ளீன் பண்ண டயர்டாக இருக்குது, இத்தனை செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட மோட்டிவேட் ஆகி அவங்களும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்டில் தான் நான் இந்த வீடியோவை இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். இன்னையிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மண்டே. இன்னையிலேருந்து பசங்களுக்கு எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சைட் பை சைடு அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கையும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் டெய்லி க்ளீன் பண்ணலாங்கிறது என்னோடய பிளானு. அதனால் மேலே இருக்கிற ஒரு ஷெல்ஃபோடைய பாத்திரங்களை மட்டும் கழுவிட்டு, என்னடா டைல்ஸ் காயுதுன்னு நினைக்காதீங்க. கீழே ஷெல்ஃபில் நான் டைல்ஸு தான் போட்டு இது பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நான் பேப்பர் விரித்து அதை கடிக்கிறதுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் கீழே டைல்ஸ் போட்டு தான் பாத்திரங்களை வச்சுருக்கேன். அதனால் எனக்கு மந்த்லி க்ளீனிங் ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா, நான் செய்கிற வேலைக்கு எனக்கு நான் ஒரு வேஜஸ் எடுத்து வச்சுப்பேன், சேலரி மாதிரி எடுத்து வச்சுப்பேன். நாளைக்கு இந்த ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. டெய்லி ஒரு ஷெல்ஃப், இங்கே நிறையா ஷெல்ஃப் இருக்குது. எங்கள் வீடு ரொம்ப பழைய வீடு வேறு, மோர் தென் 50 இயர்ஸான ஒரு ஓட்டு வீடு. அதனால் நிறைய மண் அடிக்குது. அதனால் ஒரே நாளில் எல்லாத்தையும் என்னால் க்ளீன் பண்ண முடியாது. 1 மந்த் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அந்த ஒரு ஷெல்ஃபை முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிற ஒரு சின்ன ஒரு கிளிப்பு தான் உங்களுக்கு போடுறேன். சில்க் த்ரெட் பேங்கிள் நானே ப்ரொடியூஸ் பண்ணி விற்கலான்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க்குற சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பேங்கிள் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரி பேங்கிள் தேவைப்பட்டா, உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரைடாவோ ஒரு அம்மாவாவோ நல்ல கிராண்ட் லுக்கில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பேங்கிள்ஸ் போடணும், கிளிப்பு போடணும், ஜடவில்லை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காகட்டும், வரலட்சுமி நோம்பி அந்த மாதிரி, வளைகாப்பு அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காகட்டும், அந்த மாதிரி எதுக்காவது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பேங்கிள்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நான் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிறந்த முறையில் நல்ல விதமாக நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறமே அப்படின்னு இதுக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் நானாக யோசித்து சரி, வீட்டில் இருந்துட்டு வீட்டையும் கவனிச்சுட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணலான்னு இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ்.